வணக்கம். நான் உங்களை செப் செபுலன். இன்னைக்கு நம்ம ஒரு கல்யாண ஆர்டர் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம். 4000 சாப்பாடு கிச்சனில் நம்ம வந்து 8 அடுப்பு போட்டு செட் பண்ணி தான் இந்த ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ காலையில் மணி 7 மணி ஆகிட்டுது. கிட்டத்தட்ட 75% ஒர்க் எல்லாமே வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 9 கூட்டு நம்ம பியூர் வெஜ்ஜு தான் பண்ணுறோம். 100% வெஜிடபிள் சாப்பாடு, 9 கூட்டு, 5 கறி, அதாவது வந்து தயிர் கறி உட்பட நம்ம புளிச்சேரி அப்படின்னு சொல்லுவோம். 5 கறி, 3 பாயசம். அதில் வந்து ஸ்பெஷலாக வந்து கோதம்பு பாயசம் பண்ணுறோம். 4000 பேருக்கு 40 கிலோ அந்த கோதுமை பொடியை நம்ம வறுத்து தான் இந்த பாயசம் பண்ணுறோம். அந்த கோதுமை பாயசம் பண்ணுற ரெசிபி தானே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம், என்னென்ன பண்ணியிருக்கிறோம், என்ன பிளான் பண்ணியிருக்கிறோம், அதை வந்து ஓரில் உங்களுக்கு காட்டி தான் நான் அந்த கோதுமை பாயசம் பண்ணுற மெதேனம் காட்ட போகிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்க. அப்போ இந்த வீடியோ அவங்க பார்க்குறவங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆர்டர் கொடுத்தா செஞ்சு தருவாங்க அப்படிங்கிற அதுக்கு தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். நமக்கு மினிமம் 50 சாப்பாடுல இருந்து நம்ம 50,000 சாப்பாடு இருந்தாலும் பண்ணுறோம். இப்போதைக்கு நம்ம ரீசெண்டாக ரெஸ்டாரண்ட் தொடங்காது உங்களுக்கு தெரியும். அதில் இருந்து சின்ன ஆர்டர் டெலிவரி பண்ணோம். அப்போ நீங்கள் 4000, 5000 இல்லை 10,000 ஆர்டர் சாப்பாடு ஆர்டர் இருந்தால் கூட எங்களுக்கு மொத்த ஆர்டரை தந்துக்கிட்டா கூட நாங்கள் எல்லாமே திங்ஸ் எல்லாமே நாங்கள் கொண்டு வந்து கட் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி சர்வீஸுக்கு இவங்களோட சர்வீஸ் நம்ம 50 பேர் ரெடி பண்ணியிருக்கிறோம். எல்லாமே நம்ம பக்காவாக உங்களுக்கு செய்து தரக்கு ரெடியாக தான் இருக்கிறோம். டீம் ஒர்க்காக தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நான் வெளியே இருந்து பேசியிருக்கேன். இப்போ நம்ம டைரெக்டாக கிச்சனுக்குள்ளே போக போகிறோம். கிச்சனுக்குள்ளே போய் என்னென்ன நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டைரெக்டாக கிச்சனுக்குள்ளே வாங்க. இங்கே நம்ம வந்து ஒரு ரோயில் 5 அடுப்பு போட்டுருக்கோம். இப்போ இந்த பார்க்கில் வண்டிகள் இருக்குது. நம்ம வந்து பால் பாயசம் போடுறதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 400 ரைஸ் போடுறோம். அதுக்கு வந்து ஒரு ரொட்டை பிளான் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் ரைஸ் அங்கே வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு குவாரி போட்டிருக்கிறோம். இது வந்து 3ஆவது ரொட்டை ரைஸ். இது பாருங்க, இது வந்து உருளைக்கிழங்கு கூட்டு போடுறோம். பருப்பு கரைக்கி போட்டிருக்கிறோம். அங்கே உள்ள பாருங்க 3 அடுப்பு இருக்குது. இங்கே இந்த ஒரே ரோயில் வந்து 5 அடுப்பு போட்டுருக்கோம். அப்படி ஃபுல்லாக காட்டுங்க. மொத்தம் 5 அடுப்பு போட்டுருக்கோம். இங்கே பாருங்க சாம்பார் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். எவ்வளோ பெரிய இது வந்து 80 கிலோ வட்டை அப்படின்னு சொல்கிறோம். இந்த வட்டையில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். பாக்கி எல்லாமே வந்து ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு கூட்டுக்கிறோம். இங்கே வாழைக்காய் தவிர இருக்குது. நான் வந்து என்னென்ன கூட்டு அப்படிங்கிறோம் நான் உங்களுக்கு கடைசியில் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து டேரெக்டாக இந்த 3 அடுப்பு இருக்கிற கிச்சனில் நம்ம ஒரு பெரிய வார்ப்பு நம்ம ஏற்கனவே இதில் வந்து அடை பாயசம் போட்டு மாற்றிக்கிட்டோம். இந்த வார்ப்பு தான் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய வார்ப்பு. இந்த வார்ப்பில் தான் நம்ம வந்து விசாலமாக எப்போவுமே நம்ம பாத்திரம் நம்ம முக்கியம் ஒடுங்கின பாத்திரத்தில் பண்ணக்கூடாது. விசாலமாக இருந்தாச்சுன்னா சீக்கிரம் வந்து வரும், பக்குவமும் நல்லா இருக்கும். அதுக்கு தக்க வந்து நமக்கு குவாலிட்டி இருக்குது. அதனால இந்த பெரிய வார்ப்பு தான் பண்ணுறோம். 4 கிலோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 கிலோ டால்டாயில் தான் வறுக்கிறோம். நம்ம டால்டாயில் வறுத்து கடைசியில் வந்து நெய் விடுவோம். நம்ம ஃபஸ்ட்லேயே நெய்யில் வறுத்தா கொஞ்சம் கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் காஸ்ட் வந்து ரொம்ப எகிரிட்டு போயிருக்கும். அதனால என்னென்னா நம்ம டால்டாயில் வறுத்து டால்டா போடுங்க வறுத்து மொத்தம் 4 பாக்கெட் போடுறோம். 4 கிலோ முந்திரி, 4 கிலோ திராட்சை மொத்தமாக போடுறோம். முந்திரியை போட்டு முந்திரி லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் திராட்சை போடுறோம். அதே நம்ம வந்து கோதுமை பொடியை போட்டு அதே வறுத்து தான் அதுக்கப்புறம் தண்ணி விட்டு வேக வைக்கிறோம். அப்புறம் அந்த தேங்காய் பால் விட்டுறோம். கண்டன்ஸ் மில்க் அப்படின்னு சொல்லலாம், அந்த மில்க் மேடு அது எல்லாமே விட்டு தான் பண்ண போகிறோம். ஸ்டெப்பாக எதை எப்போ விடணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் வந்து கடைசியில் பார்க்குறது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுறவங்களுக்கு வசதியாக இருக்கும். ஆர்டர் தர டைமில் நாங்கள் வந்து இதை பர்ஃபெக்டாக பண்ணி தருவோம். இப்போ அப்படி வந்து மெல்ட் ஆகணும். அதாவது உருகி வந்த உடனே இப்போ அந்த வார்ப்பு நல்லா சூடாகி டால்டாவில் மெல்ட் ஆகிட்டு முந்திரி ஆரம்பத்தில் சேர்க்கணும். அளவெல்லாம் சொல்லியிருக்கிறேன். முந்திரி போட்டு அது கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் திராட்சை போடணும். அப்படி வந்து இப்போ திராட்சை போடுறோம். இந்த பாருங்க லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிருக்கு. நம்ம பக்கத்தில் காட்டுங்க முந்திரி கலர் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் திராட்சை சேர்க்கணும். திராட்சை வந்து நல்லா உப்பி வரும். அப்போ அது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் உடனே நல்லா உப்பு வந்து பாருங்க. இந்த டைமில் நம்ம ரெடியாக வச்சுருக்கிறோம். இந்த கோதம்பு நிறைய சேர்க்கணும். பாருங்க இது வந்து குருணை கோதம்பு எப்படி சொல்லுவாங்க, பொடி கோதம்பு. இந்த மாதிரி போட்டால் பொடி இருக்காது. முழு கோதம்பு கிடையாது, பவுடரும் கிடையாது, பொருள் இருக்கும். இது வறுத்தது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌன் கலர் ஆகுனா ரொம்ப ஓவராக வறுக்கக்கூடாது, பச்சை அடை இருக்கக்கூடாது. ப்ரௌன் கலராக வறுத்த உடனே வந்துடுன்னா ஆர்டினரி தண்ணி விடுவேன். இதை வந்து 50% வேக வைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் தேங்காய் பால் சேர்க்குறோம், வெல்லம் சேர்க்குறோம், ஜவ்வரிசி நம்ம ஏற்கனவே 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டுறோம், அது சேர்க்குறோம். கண்டன்ஸ் எல்லாமே சேர்க்குறோம். எல்லாமே ஸ்டெப்பாட்டு தான் போட்டோம்னா பண்ணால் இப்போ பாருங்க வந்து கலர் மாறிட்டு வந்துட்டே இருக்குது.
இப்போ பாருங்க நல்ல சவர்க்க வறுத்துக்கிறோம். இந்த அளவு வறுக்கணும் பாருங்க. இப்போ நம்ம கை கொண்டு எடுத்து காட்ட முடியாது. வறுத்ததுக்கு அப்புறம் கை அப்படியே பிடிச்சி அவங்க வீட்டில் இருக்குது. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் ஓட்டுறோம். அது வந்து கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடும். இந்த இப்படி அதாவது வந்து கோதுமை மூங்கி வந்து மேலே இந்த அளவுக்கு தண்ணி வர நம்ம வந்து தண்ணி விட்டு சொன்ன மாதிரி வந்து ஒரு 50 நேரம் ஃபஸ்ட்டு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் தான் ஜவ்வரிசி போடணும். இப்போ தண்ணி விட்டுலாம். தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு நம்ம கிண்டி கொடுக்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி உள்ளதுக்கு போய் அப்படியே வந்து ஒட்டி பிடிக்கும். தண்ணியில் முழுங்கி வாரம் வச்சுன்னா கிண்டி கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் டீயை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தி பண்ணி போட்டுக்கணும். இப்போ வந்து ஆவரேஜாக தான் டீ வச்சு வறுக்கிற டைமில் எப்பவுமே டீ ஆவரேஜாக தான் இருக்கணும். மீடியமாக வந்து தண்ணி தலை விட்டுருக்குறோம். தண்ணீரை வந்து வர டைமில் வந்து நம்ம வந்து தேங்காய் தண்ணியில் வேக வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து 50% வந்ததுக்கப்புறம் தேங்காய் பாலில் வேக வைக்கிறோம். தேங்காய் பாலும் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்க ஒரு 15-20 நிமிஷமா நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த கோதுமை ரவை நல்லா கொதிக்கிற பாருங்க. இப்போ கொஞ்சம் திக்காயிட்டு கிண்டுங்க, கிட்டி காட்டி கொடுங்க பாருங்க. இப்போ வந்து 50% மேலே வந்து இந்த டைம் நம்ம என்னன்னா நல்ல ஒரிஜினல் நயம் வெள்ளம் சேர்க்குறோம். இது வந்து கருத்த கலர் வெள்ளம். அப்போ அதில் வந்து உப்பு தன்மை இருக்காது, வேறு எந்த பொடி எதுவுமே இருக்காது. நம்ம டைரெக்டாக போட்டுக்கிறோம். அந்த வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி வர அதோட அந்த சுகர் தன்மை அதாவது இனிப்பு எல்லாமே வந்து இந்த கோதுமை ரவை நல்லா பிடிச்சி வரும். அதனால் நம்ம வந்து அதை தண்ணியை வந்து நம்ம உருக்கி அதை வந்து வெள்ளத்தில் வந்து தண்ணி எடுக்காமல் நம்ம டைரெக்டாக அதை சேர்த்துக்கிறோம். இங்கே பாருங்கள் இருக்குது நம்ம ஒரிஜினல் நாட்டு வெள்ளம். இந்த கலர் பாருங்க. வெள்ளத்தை சேர்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா 40 கிலோ இருக்குது. மொத்தம் 80 கிலோ சேர்க்குறோம். 2 கிலோ வெள்ளம். இப்போ 2வது செக்ஷன் சேர்க்குறோம். அப்படியே கொட்டுங்க. இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசி சேர்க்குறோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹீட்டில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பெரிய ஆர்டராக இருந்தால் நம்ம கரெக்டாக வந்து ஆட்களை கொண்டு வந்து என்ன ரிஸ்க்காக இருந்தால் நாங்கள் கரெக்டாக செய்வதற்கு ரெடியாக இருக்கிறோம். ஜவ்வரிசி ஏற்கனவே ஊற போட்ட ஜவ்வரிசி அதனால் இந்த டைமில் சேர்க்குறோம். கண்ணாடி மாதிரி போட்டால் இது நைலான் ஜவ்வரிசி. இப்போ பாருங்கள் இந்த வெள்ளையில் நல்லா கரைஞ்சிட்டு இருந்து கலரை பாருங்கள் எவ்வளோ ப்ரௌன் கலராக இருக்குது. இது 100% ப்ரௌனில் இருக்குது. நம்ம தேங்காய் பாலில் விடுற டைமில் இந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இருந்தாலும் ப்ரௌன் கலரில் தான் இருக்குது. நம்ம ஒரு பாயசத்துக்கு அது பாயசம் மட்டும் கிடையாது. நம்ம என்ன ரெசிபி பண்ணலாம் ஒன்று நம்ம பக்குவம் கலர் எல்லாமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அதனால நம்ம இதில் வந்து அதாவது நல்ல 100% ப்ரௌன் வெள்ளம் வாங்கியிருக்கிறோம். பாருங்கள் அந்த ஆவி அப்படி அடிச்சுட்டே இருக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 40 தேங்காய் நல்ல பழவடம் அப்படி தேங்காய் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல அது முத்தின தேங்காய் திருவி அப்போ தான் அந்த தேங்காய் பால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், திக்காக இருக்கும். அது நம்ம பால் எடுத்து வச்சுட்டு இந்த தேங்காய் பால் இப்போ சேர்த்துக்கலாம். இனி வந்து இப்போ 75-80% வந்துட்டு இந்த தேங்காய் பாலே கொஞ்சம் நேரம் வெந்து வரும். இந்த டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். அழகாக கிண்டி விட்டுக்கிறோம். இனி பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் சேர்ந்து கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 95% வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கண்டன்ஸ் மில்க் அதாவது மில்க் மேடு 20 டின்னு சேர்க்கணும். இந்த 40 கிலோவுக்கும் 20 டின்னு நம்ம லிட்டரு கணக்கில் வந்து 8 லிட்டரு வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 400 மில்லி. இப்போ மறுபடியும் நல்லா கொதிச்சு வந்துட்டு ஒரு 10 நிமிஷமாட்டு இந்த தேங்காய் பால் எல்லாமே கலந்து கொதிச்சு வந்ததுனால வந்து இப்போ நல்ல ஒரு மனமும் வருது. தேங்காய் பால் டேஸ்ட் எல்லாமே இந்த வெள்ளத்து கூட சேர்ந்து இந்த கோதுமை பொடியிலையும் பிடிக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம மில்க் மேடு அதாவது கண்டன்ஸ் மில்க்னு அதை வந்து 20 டப்பாவை நம்ம அப்படி ஓப்பன் பண்ணி வச்சு இப்போ அந்த மில்க் மேடு சேர்த்துக்கிறோம். மில்க் மேடு பாருங்க. இப்போ மில்க் மேட் நம்ம விட்டு முடிச்சுக்கிட்டோம். விட பாருங்க இது வந்து கொஞ்சம் கூட திக்கு கொடுக்கும். அதே டைமில் கொஞ்சம் அடிஷ்னல் டேஸ்ட்டையும் கொடுக்கும். இந்த பக்குவத்தில் இப்போ இருக்குது. இது நம்ம வந்து அடுத்து ஆஃப் பண்ணால் கூட இன்னும் கொஞ்சம் கூட திக்காது. அப்போ நம்ம இலையில விடுறதுக்கு வசதியாக இருக்குது. நம்ம ஆர்டினரி ஃபுட்டாக இருந்தாலும் இந்த பாயசத்தை நம்ம சர்வீஸ் டைமில் இலையில தான் விடுவோம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1.25 மணி நேரம் வந்து ஓவராக ரிஸ்க் எடுத்து இந்த பாயசத்தை ரெடி பண்ணிக்கிறோம். பாயசம் பாருங்க ரெடி ஆக போகுது. மக்கள் ரெடி ஆகிட்டு என்ன நம்ம பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு தீயை மொத்தமாக வந்து அப்படியே குறைச்சிக்கிட்டோம். இந்த டைமில் வந்து நம்ம ஏலக்காய் நல்லா ரஃப்பாக பொடிச்சது அப்படியே தூக்க போகிறோம் 400 கிராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக 4 லிட்ரு
நெய் சாப்பிடும். அதுக்கப்புறம் மொத்தமாக அடுப்பு அப்படி ஆஃப் பண்ணி போட்டு கேட்டுதான் நம்ம சர்வீஸ் டைமில் இப்போ நம்ம 7 மணிக்கு தொடங்க, இப்போ மணி 8:30 பக்கத்தில் ஆகிட்டுது. அப்படியே அந்த வார்ப்பு சூடாகி எல்லாம் வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பரேஷன் மட்டுமே 1.25 மணி நேரம், மொத்தமாக 1.5 மணி நேரம் எடுத்துருக்கு. இப்போ அப்படியே வந்து ஏலக்காய் பொறுத்து போகிறோம். இப்போ சுரசுரன்னு படித்து ஏலக்காய் சேர்க்குறோம். ஏலக்காய் பாருங்க இந்த மாதிரி ரஃப்பாக இருக்கணும், முழுசாட்டம் இருக்கக்கூடாது, நல்ல பவுடர் ஆகக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனம் நல்லா பிடிச்சி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் நெய் இருக்குது. நம்ம 4 லிட்டர் சேர்க்குறோம். ஏற்கனவே இன்னும் 2 பாயசம் சேர்த்துருக்குறோம். அதில் வந்து அடை பாயசத்துக்கு 3 லிட்டர் விட்டுருக்குறோம், வெள்ளை பாயசத்துக்கு 3 லிட்டர் விட்டுருக்குறோம். இதுக்கு வந்து நம்ம கரெக்டாக 4 லிட்டர் சேர்க்குறோம். இப்போ பாருங்க ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கிட்டு அடுப்பை நம்ம மொத்தமாட்டு தீயை ஆஃப் பண்ணி போடுறோம். நெய் விட்டு பாருங்க அந்த நெய் மேலே அப்படியே படந்து வருது. சூப்பராக இருக்குது. பக்குவம் பார்த்து கரெக்டான பக்குவத்துக்கு பண்ணியிருக்கிறோம். கலரும் பக்குவமாக இருக்குது, மனம் அந்த அளவு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. சூப்பராக இன்னும் ஒரு 50% ஆறி வர டைமில் இன்னும் டைம் இருக்குது நம்ம சர்வீஸுக்கு. அப்போ இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து சுட உங்களுக்கு கொஞ்சம் மாட்டி எடுத்து உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன். கல்யாண ஆர்டர் 4000 சாப்பாடு பண்ணுறோம். ஓவரில் ரெடியான கூட்டுகளை நம்ம காட்டிட்டு இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி ஆகிட்டு 9 கூட்டு. அதாவது நம்ம இன்னைக்கு பண்ணுற மெனு பார்த்தீங்கன்னா அவியல், பொரியல், தீயல், பச்சடி, மாங்காய், பச்சை வாழைக்காய் தவிர உருளைக்கிழங்கு கூட்டு, ரோஸ் பச்சடி, இஞ்சி கூட்டு, இப்படி 9 கூட்டு பண்ணுறோம். 5 கறி, அதாவது பருப்பு கறி, சாம்பார், ரசம், மோர், அப்புறம் வந்து புளிசேரி, 3 பாயசம், அடை பாயசம், வெள்ளை பாயசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ எடுத்த கோதுமை பாயசம், 400 கிலோ ரைஸ். இதை வந்து கர்நாடகா பண்ணி ரைஸ் தான் போடுறோம். இப்படி எல்லாமே சாப்பிடுறோம், பக்காவாக பிளான் பண்ணியிருக்கிறோம். இதை விட்டு பப்படம் உண்டு, பழம் உண்டு. நம்ம இதுக்கு நீள இலவை நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அப்படி வந்து நம்ம ஒரு ரிச் மெனு, அதாவது ஹை குவாலிட்டி மெனு தான் பண்ணுறோம். நீங்கள் என்ன ஆர்டர் இருந்தாலும் எங்களுக்கு கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து செய்வதற்கு ரெடியாக இருக்கிறோம். இப்போ நம்ம பாயசம் வந்து சுட கப்பில் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல சூடாக இருக்குது. இப்போ அதுமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. முந்திரி நல்லா கடிக்கிற டைமில் நல்லா வந்து கடுக்கட்டு நல்லா வந்து ஃப்ரையாக இருக்குது. நெய்யும் சேர்த்துருக்கனால ஏலக்காயோட மனம் உட்பட டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நீங்களும் வந்து என்ன ஃபுட்டாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் பல்க் ஆர்டர் கண்டிப்பாக வந்து உங்களால் செய்ய முடியாது. சின்ன சின்ன வீடு நான் போடுற டைமில் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்கள் வீடுகளை செய்கிற வசதியாக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆர்டராக இருந்தாலும் செய்து ரெடியாக இருக்கிறோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பை பாய், தேங்க்யூ.